ஆபத்தான மரம்னு சொல்லி தமிழக அரசு தடை பண்ண ஒரு மரத்தை நெடுஞ்சாலைத்துறை கொண்டு வந்து இப்படி சாலையோட மையம் முழுக்க வரிசையாக நட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ மரங்கள் நட்டு வச்சப்பட்டிருக்கு. இந்த இடம் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற தேசிய நெடுஞ்சாலை. இதோட இந்த மீடியேட்டர் இருக்குல்ல, அதில் முழுக்க நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க. மகிழம்லாம் கூட நட்டுருக்காங்க. அதில் இந்த கோனோகார்பஸ் மரத்தையும் கொண்டு வந்து நட்டு வச்சிருக்காங்க. இந்த கோனோகார்பஸ் மரம் தமிழக அரசால் இனிமேல் நடக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் இந்த மரம் இருக்கோ அதை பிடுங்கி வேரோட பிடுங்கி அகற்றணும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மரம் இது. அவ்வளவு மோசமான என்ன இது வேலை பார்த்துச்சுன்னா, இது வந்து இதில் 2 வகை இருக்குது. ஒன்று அமெரிக்காவை சேர்ந்தது, இன்னொன்று ஆப்பிரிக்க பகுதியை சேர்ந்தது. இந்த மரத்தோட மகரந்த சேர்க்கை, அந்த மகரந்த தூள்கள் இது பரப்புதில்லை. அதுக்கு இது காற்றை நம்பி தான் இருக்குது. காற்று அடிக்கும் போது தான் அதோட மகரந்த தூள் பரவுது. இது நிறைய அப்படி காற்றடிக்கும் போது தான் பரவுன்றதுனால இன்னொரு மலரை போய் சரியாக அடையணுன்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்றதுனால நிறைய மகரந்த தூளை உற்பத்தி பண்ணும். அப்படி அவ்வளோ மகரந்த தூளையும் காற்றுல இது பரப்பி விடும்போது அந்த மகரந்த தூள் நம்மளோட மூச்சு குழாய்க்கு போகும்போது அது ஏகப்பட்ட மூச்சு பிரச்சனை ஏற்படுத்துது. அதோட பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா, கொரோனா வைரஸ் வரும்போது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸை நம்ம அனுபவிச்சோமோ அந்த அளவுக்கு மூச்சு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது, உயிருக்கே ஆபத்தான ஒரு மரம் அப்படின்னு சொல்லப்படுறதா தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதை இந்தியாவில் முதல்ல தடை விதிச்சது தமிழ்நாடு கிடையாது, குஜராத் அரசு தான் தடை விதிச்சிச்சு. 2023 தடை விதிச்சாங்க. அவங்க தடை விதிச்சதுக்கு இன்னும் ஒரு சில காரணங்களுமே சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான வெப்பமண்டல அதிக வெப்பமண்டலமாக இருக்கக்கூடிய பகுதியை தாயமாக கொண்டதுன்றதுனால, அங்கே வாழக்கூடிய மரம்ன்றதுனால வேற ரொம்ப ஆழத்துக்கு இறக்கி அதிகப்படியான நீரை உரியும், நிலத்தடி நீரை உரியும். அதை கொண்டு வந்து நம்ம ஊரில் வச்சோம்னா நம்ம ஊரில் இருக்கிற நிலத்தடி நீரை முழுக்க இது காலி பண்ணிடும், அதனால இது அழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதோட வேர் ரொம்ப ஆழமாக போகும்போது உள்ளே போட்டிருக்கிற சில இந்த பைப்பெல்லாம் இருக்கும்ல, பைப் லைன்லாம், அதெல்லாம் இது டேமேஜ் பண்ணுது அப்படின்னு குஜராத் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இது உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய மரம். வெளிநாட்டு மரம், நம்ம நாட்டு மரமும் கிடையாது. இது வெளிநாட்டு மரமாக இருக்கிறனால நம்ம இயல் உயிர்கள் பலவற்றுக்குமே இது ஆபத்து தான். இது காற்று மூலமாக தான் தன்னோட மகரந்த தூளை பரப்புதுன்றதுனால நம்ம ஊர் பூச்சிகளுக்கு பறவைகளுக்கெல்லாமும் இது பயன்பட போகிறதில்ல. ஆனால் எந்த பராமரிப்பும் இல்லாமல் வறண்ட நிலத்திலையும் வாழக்கூடியதுன்ற ஒரே காரணத்தினால, வேகமாக வளரக்கூடியதுன்றது ஒரே காரணத்தினால இதை கொண்டு நெடுஞ்சாலை முழுக்க நட்டு வச்சிருக்காங்க. அதுவும் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு மரத்தை நட்டு வச்சிருக்கும் போது இது எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணமாக போகும் அப்படின்றத பாருங்க. எங்க பார்த்தாலும் இருக்கிறதையே அழிக்கணும், வேரோட பிடிங்கி அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களே நட்டு வளர்த்தீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? நீங்க நம்ம நாட்டு மரமான மகிழம் இந்த மாதிரி மரத்தை இங்கே வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டு மரங்கள் எவ்வளவோ இருக்கே, அதெல்லாம் வைக்கலாம்ல. அதை விட்டு ஏன் இதை வைக்கணும்? தயவு செஞ்சு இந்த ஆபத்தான மரங்களை அகற்றிட்டு அதுக்கு பதிலாக நம்ம நாட்டு மரங்களை இங்கே வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன்.